சிதம்பரம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சின்ன மிஷினுக்கு எப்படி ஆயில் போகிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுலேயே வந்து த்ரெட்டு மாட்டிக்கிச்சின்னா எப்படி எடுக்கிறது, நம்ம இன்றைக்கி அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா, சப்போஸ் நூல் மாட்டிக்கிச்சின்னா உங்களுக்கு இதில் தான் மாட்டும். ஓகேங்களா? மாட்டினோடனே இந்த வீலோட புஷ் இருக்குல்ல, இந்த சின்ன வீல் இது வந்து சப்போஸ் லூஸாக இருந்ததுன்னா நூல் மாட்டினோடனே உங்களுக்கு இது மட்டும் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? அப்படி சப்போஸ் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணுன்னா, இந்தமாரி ஒரு சுற்றி ஒன்று எடுத்துக்கணும், இந்தமாரி ஒரு பஞ்ச் ஒன்று எடுத்துக்கணும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும், கையால் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தியால் வச்சு இப்படி அடிக்கணும். இது டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் மிஷினு இதில் த்ரெட்டு மாட்டியிருக்கா பார்க்கணும். சரிங்களா? இதில் நூல் மாட்டிக்கிச்சின்னா உங்களுக்கு மிஷின் டைட்டாக இருக்கும். அப்படி இதுலேயும் நூல் மாட்டலை, எனக்கு அப்பயும் டைட்டாக இருக்குன்னா மிஷினை இது பார்க்கணும். இப்போது இது பேர் செட்டில். ஓகேங்களா? இந்த செட்டிலில் நூல் மாட்டிச்சுன்னா உங்களுக்கு மிஷின் டைட்டாக இருக்கும். அது ஏன் அப்படி மாட்டுதுன்னா, காலால் புதுசாக இப்போ தைக்கிறவங்களுக்கு பேக்கில் கால் மேய்ச்சோடனே பேக்கில் போயிடும் உங்களுக்கு. அதுவே நீங்கள் மோட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் வரும். பேக்கில் போனோடனே நூலும் கட் ஆகிடும், இதில் போய் த்ரெட்டும் மாட்டிக்கும். இப்போ இது மாட்டிக்கிச்சு நானே பண்ணணுன்னா இது ஒரு பேசிக் தான். சரிங்களா? அதை நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் கழட்டிடணும். இதில் இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இந்த பாவின் கேஸை எடுத்துட்டு, இது பேர் இது ஷெட்டில், இதோட பேர் ஷெட்டில் ரேசர். அவ்வளோதான். தமிழில் வந்து லாடன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நம்ம கழட்டிக்கிறோம். ஓகேங்களா? இதை கழட்டிட்டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டு நம்ம இதில் எதோ த்ரெட்டு மாட்டிக்கிச்சா பார்க்கணும். த்ரெட்டு மாட்டினோடனே இந்த இடம் த்ரெட்டு மாட்டிக்கிச்சா பார்க்கணும். இல்லை அப்படி எடுத்து பார்க்கணும். வந்துச்சுன்னா திருப்பியும் எடுத்து இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படியும் எனக்கு த்ரெட்டு உள்ளே இருக்குது, டைட்டாக தான் இருக்குன்னா, இந்த செட்டில் ரேசரை பேக் சைடு இப்படி திரும்பினீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, செஞ்சுட்டு செய்யுங்க. சரிங்களா? படாபடான்னு செய்யாதீங்க. இப்போது நம்ம இது எடுத்தாச்சு. இதில் பிசுறு இருக்கும். அந்த பிசுரை ஒரு துணி கிளாத் எடுத்து துடைச்சிட்டு இதை நம்ம திருப்பி பொருத்தும் போது இது எப்படி இருக்குது, அந்த வாட்டத்தில் தான் நம்ம வைக்கணும். சரியா? நம்ம திருப்பி தலைகளை வச்சா நூல் கட்டாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேவா? இதை கரெக்டாக இப்படி போட்டுருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை எடுத்து இதை முடிக்கணும். அப்புறம் டூல்ஸ் வச்சு இப்படி டைட் பண்ணுங்க. அப்புறம் இந்த செட்டில் கரெக்டாக இப்படி பொந்துடும். மக்களே, நான் தினைக்கும் வீடியோ போடுறேன், ஆனால் ஃபாலோ தான் பண்ண மாட்டேறீங்க. ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இதேமாரியே தையல் மிஷின் வீடியோ எல்லா வீடியோவும் நான் போடுவேன். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு நீங்களே பண்ணுற மாரி நான் காமிக்கிறேன். இது போட்டோடனே இப்போ கரெக்டாக இப்போ நம்ம செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த நீடில் பொசிஷனு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் இது பேர் டிரைவரு இந்தமாரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அது இப்படி வச்சு தான் போடணும். நீங்கள் இப்படி இருந்துட்டு நீ என்னப்பா வீடியோவில் சொன்ன நான் போட முடியல எப்படின்னா போட முடியாது. இப்படி கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இப்படி போடணும். சரிங்களா? போட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ இது, செகண்ட் ஸ்க்ரூ இது போட்டுடணும். லெஃப்ட் சைடு டைட் பண்ணிக்கணும்.
ரைட் சைடும் டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ மிஷின் சுற்றுதா பார்த்துருவோமா? சுற்றுதா மிஷினு? அவ்வளோதான். நூல் த்ரெட்டு மாட்டிச்சுன்னா இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாட்டா பாய் பாய் மக்களே.